ரஷ்யாவோட மிக முக்கியமான போர் விமானத்தை இந்தியாவிற்கு தர இருக்கு. திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு என்ன காரணம், இதன் பின்னணியில என்ன இருக்கு, இந்த போர் விமானம் எப்படி செயல்படுது, இந்தியாவிற்கு இதனால என்னென்ன லாபம் இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்தியாவை சீண்டிக்கிட்டே தான் இருக்காரு. என்னதான் இந்தியா நட்பு நாடு அப்படின்னு சொன்னாலும் ஒரு புறம் ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. இந்த நிலையில உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ரஷ்யாவுக்கு போரை நிறுத்துறதுக்கான நிறைய அழுத்தம் கொடுத்திருந்தாரு. அது வேலைக்கே ஆகல. அதனால ரஷ்யா கூட யாரும் வர்த்தகம் செய்யக்கூடாது, யாரும் கச்சா எண்ணெய்களை வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா நான் உங்களுக்கு வரி விதிப்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இந்தியா தொடர்ந்து ரஷ்யா கூட வர்த்தகம் செஞ்சு கச்சா எண்ணெய்களை வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இந்தியா மீது 50% வரலுமே வரி விதிச்சு வர்த்தக தடை செய்வதற்கான ஒரு அழுத்தத்தையுமே கொடுத்திருந்தாரு. என்னதான் வரி போட்டாலும் இதை இந்தியாவும் சரி ரஷ்யாவும் சரி கொஞ்சம் கூட கண்டுக்காம தொடர்ந்து அவங்களுடைய வர்த்தகத்தை ரன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்தியாவும் தொடர்ந்து கச்சா எண்ணெய்களை வாங்கிக்கிட்டே தான் இருந்தது. இதுல கடுப்பான ட்ரம்ப் தான் இப்போ மீண்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு, அதாவது ரஷ்யாவோட வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு 500% வரலுமே வரி விதிக்க போவதாகவும் இப்போ புதுசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு புறம் துபாயில DWC விமான நிலையத்துல துபாய் ஏர் ஷோ 2025 நவம்பர் 17 இருந்து 21 வரலுமே நடந்திருக்கு. இந்தியா ரஷ்யா போன்ற பல நாடுகளும் இதுல கலந்துக்கிட்டாங்க. இந்த ஏர் ஷோவில் தான் ரஷ்யா 360 டிகிரி ரேடார் மூலியமா கண்காணிக்கக்கூடிய அதிநவீன Su-57E போர் விமானத்தையுமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரஷ்யாவுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானமான இதுதான் இந்தியாவிற்கு தருவதாக ரஷ்யாவுடைய ஆயுத ஏற்றுமதி நிறுவனத்தின் CEO முன்மொழிஞ்சிருக்காரு. இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை கொடுக்கறது மட்டும் கிடையாது, இதற்கான உற்பத்தியையும் இந்தியாவிலேயே தொடங்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கு. ரஷ்யாவோட இந்த அறிவிப்பு மேட் இன் இந்தியாவிற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு பலராலும் நம்பப்படுது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற 3 நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த 5ஆம் தலைமுறை அதிநவீன போர் விமானம் அப்படின்றதும் இருக்கு. இந்தியாவுக்கிட்ட இது கிடையாது. மேலும் ரஷ்யாவும் இந்தியாவும் இணைஞ்சு இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கலாம் அப்படின்ற ஒப்பந்தம் போட்டு அதுல ரெண்டாயிக்கிட்டும் இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு சில காரணங்கள்னால இந்தியா அதை கைவிட்டுருச்சு. இதன் பிறகுதான் ரஷ்யா அதை தயாரிச்சு இப்போ அதை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விமானத்தை தான் இப்போ இந்தியாவிற்கு கொடுக்க போறாங்க. அதோடைய தொழில்நுட்பத்தையும் மொத்தமாகவே இந்தியாவிற்கு கொடுக்க போறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு. இதற்கான பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் எதுவுமே இன்னும் கையெழுத்தாகலை அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது. சரி, இந்த Su-57E போர் விமானத்துடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு முழுக்க ஸ்டெல்த் போர் விமானம் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற மிசைலுக்கோ இல்ல மற்ற போர் விமானங்களுக்கோ சிக்காமல் இது போர் செய்யும் திறனுடையதாகவும் இருக்கு. குறிப்பாக இதுல 360 டிகிரி ரேடாரும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த விமானம் எதிரிகளை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதை கண்காணிச்சு உடனடியாக தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு அதிநவீனங்கள் பொருந்திய ஒரு போர் விமானமாகவும் இது இருக்கு. மேலும் இந்த இலக்கை தாக்குங்கன்னு சொல்லக்கூடிய AI உதவியாளரும் இதுல பொருத்தியிருக்காங்க. இந்த AI பைலட்டுக்கு எது சிறந்த கோணத்துல இருந்து தாக்குறது, எது சிறந்த பாதை, எந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம்னு எல்லாத்தையுமே பைலட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இதனால பைலட்டுக்கு வேலை குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதுல இன்டர்னல் வெப்பன்ஸும் இருக்கு. அதாவது அந்த விமானத்துக்குள்ளேயே நிறைய வெப்பன்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ தேவைப்படும் போது அதுல இருந்தே எடுத்துக்கலாம். இதுவே மற்ற எதிரிகள் பார்க்கும்போது உள்ள வெப்பன் இருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அதை பாதுகாப்பா வச்சிருக்காங்க அப்படின்றதும் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா இதுல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருக்கு. அதாவது மற்ற எதிரி விமானங்கள் வந்தா உடனடியா இந்த விமானம் சத்தத்தை குறைச்சு அதோடைய ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி ரேடாரை குழப்பி விடக்கூடிய அளவுக்கு இது அதிநவீனம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது. குறைந்த எரிபொருள் இருந்தாலுமே ரொம்ப வேகமா போகக்கூடியது. குறைந்த எரிபொருள்ன்றதை தாண்டி இந்த விமானம் நார்மலாகவே ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா இயங்கக்கூடியது அப்படின்றதும் இதோடைய முக்கிய அம்சமாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட
விஷயங்கள் இந்த விமானத்துல பொருந்திருக்கு. இப்படிப்பட்ட விமானம் இந்தியா வசம் வரப்போகுது அப்படின்றது ட்ரம்ப்புக்கு வயிற்றுல புளிய கறக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ வரலும் ரஷ்யா கூட வர்த்தகங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இந்தியாவிற்கு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்தியாவிற்கு வரிகள் அதிகமா விதிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் இன்னும் நெருக்கமாகறாங்க அப்படின்றது ட்ரம்ப்புக்கு ஒரு கடுப்பை ஏத்திக்கிட்டு தான் இருக்கு. இது இந்தியா வசம் வந்தா ட்ரம்ப்புக்கு மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளுக்குமே ஒரு பயத்தையும் ஏற்படுத்தலாம். உலக அளவுல இந்த விமானங்கள் நம்ம உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த விமானத்துடைய சக்தி அப்படின்றது ரொம்ப பெரிதாகவும் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இந்த விமானத்துல இருந்தாலும் இந்த விமானங்களை வாங்குறத பத்தி இந்தியா எந்த ஒப்பந்தங்களையும் போடல. ஸோ இந்தியா இந்த விமானங்களை வாங்கலாமா, என்ன பண்ணலாம், இது எவ்வளோ நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத பத்தியுமே கமெண்ட் பண்ணுங்க.